திருவள்ளூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்ததால் நோயாளிகள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லோகநாதனிடம் கேட்கலாம். லோகநாதன், எப்படி அங்கு கழிவுநீர் மழைநீரோடு சேர்ந்து கலந்து வந்தது? என்னென்ன மாதிரியான சிரமங்களுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க அங்க நோயாளிகள்? வங்கக்கடலில் உருவாகியுள்ள இந்த பென்சல் புயல் காரணமாக திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது பெய்து வருகின்றது. குறிப்பாக இந்த மருத்துவமனை வளாகத்தில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்திருப்பதால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகும் நிலையானது ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் மருத்துவமனையானது கட்டப்பட்டது. இதில் முறையான மழைநீர் வடிகால் கால்வாயானது ஏற்படுத்துவதற்கான தவறியதால் ஆண்டு காலமாக பருவமழை காலங்களில் இத்தகைய நிலையானது இந்த மருத்துவமனை வளாகத்திலானது ஏற்பட்டு வருகிறது. அதிக அளவில் மழை பெய்தால் மழைநீர் கழிவுநீர் கலந்து தேங்கி நிற்கும் நிலையானது தொடர்ச்சியாக இந்த பருவமழை காலங்களானது நீடித்து வருகிறது. தற்போது பெய்து வரும் இந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக மழைநீருடன் கழிவுநீர் கலந்திருப்பதால் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றன. அந்த மழைநீர் தேங்கியுள்ள தாழ்வான பகுதியில் தேங்கியுள்ள பகுதிகள் என்பது ஸ்கேன் மையம், நோயாளிகளுக்கு ஸ்கேன் எடுக்கும் செல்லக்கூடிய மையமாகவும் அது இருந்து வருகின்றது. மற்றும் புறநோயாளிகள் தங்க வைக்கக்கூடிய மையமாகவும் அந்த பாதையானது இருந்திருக்கின்றது. இதனால் இந்த காலை முதல் இந்த தண்ணீரானது தேங்கி நிற்பதால் நோயாளிகள் அந்த மழைநீருடன் சேர்ந்திருக்கும் கழிவுநீர் கால்வாய் அவர்கள் கடந்து செல்வதற்கு ரொம்ப சிரமப்பட்டு அவர்கள் செல்லும் நிலையானது இருந்து வருகிறது. இதனால் வாகனங்கள் மூலமாகவே சென்று வரும் நிலையானது இந்த மருத்துவமனை வளாகத்திலானது நீடித்து வருகின்றது. தற்போது இந்த மழைநீருடன் கழிவுநீர் கலந்திருக்கும் பகுதியில் முழுமையாக அகற்றுவதற்கான நடவடிக்கையை இந்த மருத்துவமனை நிர்வாகமானது நடவடிக்கையானது மேற்கொண்டு வருகின்றது. விவரங்களுக்கு நன்றி லோகநாதன். பென்சல் புயல் காரணமாக வடசென்னை பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் கூவம் ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்துச் செல்கிறது. முன்கூட்டியே தூர்வாரப்பட்டதால் குடியிருப்பு பகுதிகளில் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். அங்கு கூவம் ஆற்றங்கரைகளுடைய நிலைமை தற்போது எப்படி இருக்கு? குடியிருப்பு பகுதிகளெல்லாம் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிகிறது. என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருந்தது? நிச்சயமாக பெங்கால் புயல் காரணமாக சென்னை மாநகரின் பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் தற்பொழுது வடிய தொடங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக வடசென்னை பகுதியை பொறுத்தவரை இந்த கூவம் ஆற்றின் வழியாகவே வடசென்னையுடைய பெரும்பாலான இந்த மழைநீர் என்பது கடலில் கலக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கின்றது. நாம் இருக்கக்கூடிய பகுதி பேசின் பிரிட்ஜ் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே பாலத்திற்கு செல்லக்கூடிய அந்த கூவம் ஆற்றில் அருகே தான் இருக்கின்றோம். நாம் பார்க்க முடியும், இந்த ரயில்வே பாலத்தில் அந்த ரயில் தண்டவாளங்கள் அமைத்திருக்கக்கூடிய பகுதி வரை தொட்டபடி முழுமையாக மழைநீர் என்பது தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த பகுதி என்பது கீழ்ப்பாக்கம், பட்டாளம், ஓட்டேரி உள்ளிட்ட அதே போல வியாசர்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்யக்கூடிய மழைநீர் முழுமையாக இந்த ஓட்டேரி கால்வாய் வழியாக பக்கிங்காம் கால்வாயில் இணைந்து அப்படியே கடலில் நேரடியாக சென்று கலக்கின்றது. தற்பொழுது இந்த 2 கால்வாய்களில் முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மழைநீர் பணிகள் காரணமாக இது முழுமையாக மழை என்பது வடிந்த வண்ணம் இருக்கின்றது. நேரடியாக இந்த ஓட்டேரி நலா என்று சொல்லப்படக்கூடிய இந்த கால்வாய் வழியாக பக்கிங்காம் கால்வாய்க்குள்ளேயாக நுழைந்து இந்த மழைநீர் முற்றிலுமாக அதாவது கடலுக்கு செல்லக்கூடிய நடவடிக்கை என்பது ஏற்கனவே தொடங்கி இருக்கின்றது. அதன் காரணமாகவே இந்த பேசின் பிரிட்ஜ் ரயில்வே பாலத்தில் ரயில்கள் மெதுவாக இயக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ச்சியாக இந்த பகுதி மட்டுமல்லாது வியாசர்பாடி, ஓட்டேரி உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலும் இந்த கூவமாற்றில் அதே போல இந்த கால்வாயை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் மழை காலங்களில் இந்த கால்வாய் அகலப்படுத்தப்படாதாலும் தூர்வாரப்படாதாலும் மழைநீர் அந்த குடியிருப்பு பகுதிகளில் தேங்கக்கூடியது ஒரு வழக்கமான ஒரு நிலையாக காணப்பட்டது. தற்பொழுது இது முழுமையாக ஒரு சரி செய்யப்பட்டிருப்பதால், இந்த கால்வாய் முழுமையாக தூரப்பட்டிருப்பதால் இந்த கால்வாயுடைய முழு அளவிலும் தற்பொழுது இந்த தண்ணீர் என்பது வெளியேறி வருகின்றது. அதிகபட்சமாக மழை பெய்தால் மட்டுமே பாதிப்பு ஏற்படும் என்றும், ஆனால் அதற்கு முன்பாகவே இது சரி செய்யப்பட்டு விட்டதால் முழுமையாக எந்த இடத்திலும் தண்ணீர் தேக்கமின்றி முழுமையாக பக்கிங்காம் கால்வாய் வழியாக கூவம் ஆற்றில் சென்று கடலில் கலப்பதற்காக இந்த ஏற்கனவே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதால் தற்பொழுது தண்ணீர் எந்த ஒரு சிரமமின்றி நேரடியாக கடலுக்கு செல்லக்கூடிய அந்த ஆற்றில் வழியாக செல்லக்கூடிய நம்மால் பார்க்க முடிகின்றது. இருப்பினும் இதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்கனவே நடவடிக்கைகள் முழுமையாக சீர் செய்யப்பட்டிருக்கின்றன. இரு கரைகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கரைகளில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய குப்பைகள் தூர்வாரப்பட்டு இதனுடைய இணைப்பு கால்வாய்கள் ஆங்காங்கே தெருக்களில்
காலங்களில் பெய்யக்கூடிய மழை நீர் இணையக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும், அதே போல இதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் இணைப்பு கால்வாய்களிலும் ஏற்கனவே தூர்வாரக்கூடிய பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக இந்த பாலத்தில் முழுமையாக தண்ணீர் நிறைந்து செல்லக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகின்றது. இந்த நடவடிக்கைகள் முழுமையாக முடிக்கப்படாவிட்டால் இந்த பாலத்தில் தற்பொழுது இந்த ரயில் செல்லக்கூடிய இந்த வழிகளில் தண்டவாளத்தை நிறுத்தி அந்த தண்ணீர் செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது காணப்பட்டிருக்கும். முழுமையாக சரி செய்யப்பட்டிருப்பதால் தற்பொழுது இந்த பாலத்தின் மேல் பகுதியை தொட்டபடி செல்லக்கூடிய நிலையில் காணப்படுகின்றது. இதே போல மற்ற பகுதிகளிலும் இருக்கக்கூடிய நீர் முற்றிலுமாக அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் நடைபெறுகின்றன. அதே இடத்தில் இந்த தண்ணீர் உள்வாங்கும் திறன் அதிகரிக்கப்பட்டிருப்பதால் எந்த இடத்திலும் நீர் தேங்காமல் தற்பொழுது இந்த கூவம் ஆற்றின் வழியாக கடலில் கலந்த வண்ணம் இருக்கின்றது. நிச்சயமாக வெள்ள நீர் வேகமாக வடியக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.